நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் சரிங்க நம்ம இந்திய சினிமா ரசிகர்கள் அனைவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்போனா அதை நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அப்படி தான் சொல்லிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், இன்றைக்கி என்ன நாளுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி ஏப்ரல் 23 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எலெக்ஷன். ஸோ ஓட்டு போடாதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஓட்டிங் பூத்துக்கு போயிட்டு உங்களுடைய வாக்குகளை செலுத்திட்டு வீட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்கு ஓட் போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட் போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட் போடாதீங்க அப்போல்லாம் இங்கே சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து எந்த கட்சிக்குனாலும் ஓட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கட்சி நல்லது பண்ணணும்னு தோணுதோ மறக்காமல் அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போட்டு வந்துடுங்க. ஸோ போடாமல் யாரும் இருந்துடாதீங்க அப்படிங்கிறத இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டிவிக்கு பிரச்சாரம் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம அப்படி இப்படின்னு பிரச்சனை வந்து பண்ணாங்க. கடைசி வந்து பார்த்திங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு போச்சு. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் போச்சு அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அரசியலை சார்ந்த திரைப்படமாக இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படம் அதிகமாக வந்து டிவிகே கட்சியை வந்து ப்ரமோட் பண்ணுற விதமாக இருக்குது, மக்களை வந்து இந்த படம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த காரணத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஏப்ரல் 23 வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஏப்ரல் 23 வரைக்கும் தான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாது வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23. ஸோ அந்த காரணத்தினால இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே முடிஞ்சு அப்படி தான் சொல்லிடணும். ஸோ ஏப்ரல் 24 அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் இந்த திரைப்படத்திற்கான சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கலாம்ங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுக்கு எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ ஏப்ரல் 30 அப்படி இல்லைனா May 7 வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஜனநாயகன் படம் வந்து ஹச்டிலே லீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு இந்த படத்தை வேகமாக ரிலீஸ் பண்ணுங்கிற பிளானை தான் ப்ரொடக்ஷன் டீம் வந்து இருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் லேட் ஆகிட்டே போனீங்கன்னு வைங்களேன், அந்த படத்துக்கான வேல்யூ ரொம்ப கம்மியாகிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து ஜனநாயகன் படத்துக்கான லிங்க்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்க்குலேட் ஆகிடுச்சின்னு வைங்களேங்க, இந்த படத்தை வந்து யாருமே தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிற இன்டென்ஷனே வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் டீம் பொறுத்தளவு வந்து என்னென்னாங்க, முடிஞ்ச அளவு இந்த படத்தை வேகமாக ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளானாக தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட டாக்ஸ் வந்து போயிட்டு, ஸோ எந்த டேட்டில் படம் ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமோட ஒரு டாக் வந்து போயிட்டு அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் அதுக்கு முக்கியமான காரணம் ஏப்ரல் 30 உங்களுக்கு தனுஷ் அவர்களோட கரை வந்து வருது. May 14 வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வந்து வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றும் சில சின்ன படங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் திடீர்னு ஜனநாயகன் மாதிரி ஒரு மாபெரும் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு வைங்களேங்க, உங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து எப்படி வந்து அலோகேட் பண்ணோம், எந்த ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் பண்ணியாகணும். ஸோ அந்த காரணத்துக்கான தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏப்ரல் 30 இந்த படம் வந்தால் நல்லா இருக்குமா, அப்படி இல்லைனா May 7 இந்த படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற டிசிஷனை அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் 30 வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் படம் பார்க்கணுங்கிற க்யூரியாசிட்டி வந்து இருக்குது. ஸோ ஏப்ரல் 30 வந்தால் நல்லாயிருக்குங்கிறது வந்து என்னுடைய கருத்துக்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.